ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம். நம்ம கிச்சன் வேலைகளை ரொம்ப ஈஸியாக முடிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி கிச்சனில் சிங்கு வச்சுருப்போம். இதில் வர மெயின் பிரச்சனை என்ன அப்படின்னா, இதில் நிறைய அழுக்கு படிகிறது தான். இப்போ நாம் இதில் ஒரு 2 டீஸ்பூனுக்கு ப்ளீச்சிங் பவுடர், இதில் 2 டீஸ்பூனுக்கு ப்ளீச்சிங் பவுடர் போட்டிருக்கிறேன் பாருங்கள். அடுத்ததான் நாம் எடுக்க வேண்டியது நம்ம துணி துவைக்கிற பவுடர் 1 டீஸ்பூனுக்கு எடுத்துருக்கிறேன். இது மேலேயே இந்த மாதிரி போட்டுக்கலாம் பாருங்கள். இப்போ நம்ம அடுத்ததாக யூஸ் பண்ண வேண்டியது உப்பு. நம்ம வீட்டில் சமையலுக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா உப்பு, இதில் 1 டீஸ்பூனுக்கு இந்த மாதிரி 1 டீஸ்பூனுக்கு பவுடர் உப்பு இந்த மாதிரி மேலேயே தூவி விட்டுக்கலாம். இதை நாம் தண்ணி எதுவுமே ஊற்றாமல் அப்படியே நம்ம ஒரு ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணி கொடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே ஊற்றாமல் சிங்கோட கார்னர் சைடு பகுதி இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி அந்த ப்ரஷ் வச்சே நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கலாம். நம்ம தண்ணி எதுவுமே விடக்கூடாது. நம்மளுடைய வீட்டில் இருக்கிற சிங்கில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அழுக்கு படிஞ்சிடும். இதை நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ப்ளீச்சிங் பவுடர் போட்டு வாரத்தில் ஒரு நாள் நம்ம க்ளீன் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஒரு வாரம் ஃபுல்லாக அழுக்கு எதுவுமே ஒட்டாமல் இருக்கும். நமக்கு கடைசியாக தேய்க்கும் போது கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி தெளித்து விட்டு அதுக்கப்புறமா தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா ஃபுல் அழுக்குமே போயிடும். நம்ம தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறமா நம்ம கை வச்சு தேய்ச்சி பார்த்தா கூட ஒரு வலுவழுப்பு தன்மையோ எதுவுமே இருக்காது. ஒரு வாரம் ஆனால் கூட இந்த சிங்கில் அழுக்கு ஒட்டாமல் நம்ம கழுவி விட்டதுக்கப்புறம் எப்படி நமக்கு பளபளன்னு இருந்ததோ அதே மாதிரியே இருக்குங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி அழுக்கு படிகிற சிங்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி சீக்கிரமாக அழுக்கு படிதுன்னா கூட இந்த மாதிரி ப்ளீச்சிங் பவுடர் போட்டு நம்ம க்ளீன் பண்ணி விட்டோம் அப்படின்னா அதிக நாளுக்கு சுத்தமாகவும் இருக்கும். எப்போவுமே நம்ம எலுமிச்சை பழம் அதிக நாளுக்கு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பேப்பரில் நம்ம கவர் பண்ணி வச்சா அதிக நாளுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் இந்த மாதிரி பேப்பரில் கவர் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா அதிக நாளுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இதுவே நம்மக்கிட்ட ஃப்ரிட்ஜ் இல்லாமல் இருந்தாலோ இல்லை நம்ம வீட்டில் பவர் கட் ஆகி இருந்தாவோ நம்ம வீட்டில் இருக்கிற எலுமிச்சை பழம் ஃபுல்லாகவே அழுகி போயிடும். எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக எலுமிச்சை பழம் இருக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பவுலோ இந்த மாதிரி ஒரு பாத்திரமோ எடுத்துக்கலாம். இந்த பாத்திரத்தில் நம்ம வாங்கி வச்சிருக்கிற எலுமிச்சை பழங்களை இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இப்போ நமக்கு தேவைப்படுறத தண்ணி, அதாவது நம்ம வீட்டில் குடிக்கிற தண்ணி யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த குடிக்கிற தண்ணீரை ஒரு 2 டம்ளருக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எலுமிச்சை பழம் ஃபுல்லாக தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு நாம் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மாதம் ஆனால் கூட எலுமிச்சை பழம் அழுகாமல் நல்லாயிருக்கும், நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதை நாம் இப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி அல்லது வெளியே வச்சுருந்தாலும் சரி எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி ஒரு பீஸுக்கு வாழைத்தண்டு எடுத்துருக்கிறேன். நம்ம எல்லார் வீட்லேயுமே வாழைத்தண்டு க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு நாம் அதை சமையல் பண்ணாமலே விட்டுருவோம். டக்குன்னு ஒரே நிமிஷத்தில் இதில் இருக்கிற அத்தனை நாரையுமே நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கலாம். இதுக்கு ஒரே ஒரு சிம்பிள் டெக்னிக் தெரிஞ்சாவே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாழைத்தண்டு ஃபுல்லாக இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மெலிசா கட் பண்ணியிருக்கிற இந்த வாழைத்தண்டை இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா பிரித்து எடுக்கும் போதே அதில் இருக்கிற நார் ஃபுல்லாகவே நம்ம கையிலேயே வந்துடும் பாருங்கள். ஒரே ஒரு விஷயம், நாம் ஒவ்வொரு பீஸாக நம்ம பிரித்து எடுக்கும்போது கவனமாக அதில் இருக்கிற நார் ஃபுல்லாகவே இந்த மாதிரி சுற்றி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்தில் எவ்வளோ பெரிய வாழைத்தண்டாக இருந்தால் கூட ரொம்ப அழகாக நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கலாம். இந்த டெக்னிக்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா நம்ம வீட்டில் டெய்லியுமே வாழைத்தண்டு நம்ம சமைப்போங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் இது. இப்போ நான் உங்களுக்கு வாழைத்தண்டை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதில் எந்த நாருமே நமக்கு வராது. நம்ம கட் பண்ணும்போது கூட ரொம்ப அழகாக வரும். இப்போ நான் குக்கரில் கட் பண்ணி வச்ச வாழைத்தண்டு ஃபுல்லாகவே போட்டிருக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு ஊற போட்டிருந்தேன். அந்த பாசிப்பருப்பும் எடுத்து போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம தோல் உரிக்காத பூண்டு ஒரு 4-5 பூண்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி, நான் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி 2 விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப அழகாக வந்துடும். இப்போ நம்ம ஒரு பேனில் இந்த மாதிரி தாளிக்கலாம். கொஞ்சமாக கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு இந்த மாதிரி நம்ம வேக வச்ச அந்த வாழைத்தண்டும் அந்த பருப்பும் இந்த மாதிரி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இதை நாம் ஒரு சுவையான சூப் அப்படின்னு சொல்லலாம். அல்லது இட்லிக்கு நாம் ஒரு சைடிஷாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை நாம் சூப்பாக குடிக்கும்போது கூட கொஞ்சம் காரத்துக்காக மிளகுத்தூள் சேர்த்து இந்த மாதிரி பரிமாறணும் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே மாதிரி நம்ம பருப்பு போட்டிருக்கிறதால ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த சூப் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க.
இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பேட் எடுத்துக்கலாம். அதாவது நம்ம யூஸ் பண்ணுற நாப்கின். இந்த நாப்கின்ல இந்த மாதிரி மேலே இருக்கிற பேப்பர்லாம் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விரித்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம வீட்டில் இருக்கிற கம்ஃபோர்ட் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கம்ஃபோர்ட் ஒரு ஸ்பூனுக்கு அல்லது அதோட மூடியில் இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ அந்த எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லைங்களா நாப்கின், அந்த நாப்கினில் இந்த மாதிரி மேலேயே ஊற்றி விட்டுக்கலாம். நாப்கினில் நம்ம எவ்வளோ ஊற்றினாலும் அது உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் ஒரு டீஸ்பூனுக்கு ஊற்றினாவே கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாக ஊற்றிட்டோம். அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே அது உறிஞ்சி எடுத்துடுச்சு. இதுக்கப்புறமா நாம் இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நாம் ஃப்ரிட்ஜோட பின்பகுதியில் இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், ஃப்ரிட்ஜோட முன்பகுதியில் ஒட்டக்கூடாது. பின்பகுதியில் ஒட்டும்போது நம்ம வீட்டில் யாராவது திடீர்னு வந்தால் கூட அவங்களுக்கு நாம் இந்த மாதிரி ஒட்டி வச்சுருக்கிறோம் அப்படின்னு தெரியாது. ஆனால் அவங்க வந்தோடனே நல்ல ஒரு சூப்பரான வாசனை வீசும். வீடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். நல்ல ஒரு வாசனை எப்போவுமே வந்துக்கிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாத்ரூம்ல கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டு பாத்ரூம் சுவரில் இந்த மாதிரி ஒட்டி வச்சிருக்கும் போது பாத்ரூம்லயே நல்ல ஒரு வாசனை வீசிக்கிட்டே இருக்கும். நம்ம வீட்டு பாத்ரூம் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காகவும் பாத்ரூம்லேருந்து அசுத்தமான ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி நம்ம பாத்ரூம் சுவரில் கூட ஒட்டி வச்சுக்கலாம். பாத்ரூமில் ஸ்மெல் வரணும் அப்படிங்கிறதுக்காக கடையிலேருந்து நம்ம வாங்கி ஏதோ போட்டு வச்சுருப்போம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கூட நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான ஸ்மெல் எப்போவுமே வந்துக்கிட்டு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாம் வாங்கி வச்சுருப்போம். இந்த மாதிரி நம்ம வெங்காயம் வாங்கி வச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் கழிச்சோடனே இந்த மாதிரி அதுலேருந்து முளை கட்ட ஆரம்பிச்சிடும் அல்லது இந்த மாதிரி வெங்காயம் அழுக ஆரம்பிச்சிடும். சில டைமில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்ல மலிவாக இருக்கும். ஆனால் நம்ம மலிவாக வாங்கினா வெங்காயம் எல்லாம் அழுகிடுமோ அப்படின்ற காரணத்துக்காக கொஞ்சமாகவே வாங்கி வச்சுருப்போம். ரொம்ப சூப்பரான ஒரு டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ நாம் இந்த மாதிரி ஒரு கயிறு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு நாடா கயிறு தான் நான் எடுத்துருக்கிறேன். இந்த நாடா கயிறை இந்த மாதிரி பிரித்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த நாடா கயிறு ஹேங் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கணும். அதனால் இந்த நாடா கயிறோட 2 பகுதியையும் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நாம் இந்த மாதிரி ஒரு நாட், அதாவது ஒரு முடிச்சு போட்டு விட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இது போடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ இந்த நாடா கயிறோட இன்னொரு பகுதி இந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா, இந்த பகுதியை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த சின்ன வெங்காயத்தில் இந்த மாதிரி நிறைய வெங்காயம் இந்த மாதிரி கொத்து கொத்தாக இருக்கிறதால நமக்கு போடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற எல்லா சின்ன வெங்காயத்தையுமே இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ஒவ்வொன்றா எடுத்து இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாம். நமக்கு போடுறதுக்கு டைம் கொஞ்சமாக தான் ஆகும். ஆனால் நம்ம இந்த மாதிரி வச்சு விட்டுருந்தோம் அப்படின்னா எவ்வளோ நாள் வேணாலும் கெட்டு போகாமல் அதிக நாளுக்கு நம்ம வெங்காயத்தை வச்சு யூஸ் பண்ண முடியும். நம்ம அப்படியே தரையில் கொட்டி வச்சுருந்தா கூட பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளையே வெங்காயத்தில் முளை கட்ட ஆரம்பிச்சிடும். அதாவது வீட்டில் நம்ம கம்மியான ஆட்கள் இருந்தோம் அப்படின்னா வெங்காயம் நமக்கு அதிக செலவு இருக்காது. ஆனால் நம்ம வீட்டில் அதிகமான வெங்காயம் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போ நாம் செஞ்சு வச்சுருக்கிற இந்த வெங்காய மாலை இருக்கு இல்லைங்களா, இதை இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதில் நம்ம முன்னாடியே ஒரு முடிச்சு போட்டு வச்சுருக்கிறதால இது போடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இதை நம்ம வீட்டு கிச்சனில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளேஸில் இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். அதாவது இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கிட்டோம் அப்படின்னா வெங்காயம் இந்த மாதிரி தொங்குற நிலைமையிலேயே இருக்கும். இந்த மாதிரி வெங்காயத்தை நம்ம தூக்கி விடுற மாதிரி, அதாவது தொங்குற நிலையிலேயே இருக்கும்போது வெங்காயம் அதிக நாளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இதுலேருந்து முளை கட்டாமல் இருக்கும். அதிக நாளுக்கு நம்ம வெங்காயத்தை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.